ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு ஜெட் டு மாஸ்டரி. இந்த வீடியோல நம்ம செக் அரே பாலிண்ட்ரோம், அதாவது கொடுத்திருக்கிற அரே பாலிண்ட்ரோமா இல்லையான்னு எப்படி செக் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகே, வித்வுட் டிலே லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ கொஸ்டின்ல என்ன கொடுத்திருக்காங்க, நம்ம கிட்ட ஒரு அரே கொடுத்திருக்காங்க, நாம ரிட்டர்ன் பண்ணணும் வெதர் இட் இஸ் ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ங்கிறது ரிட்டர்ன் பண்ணணும். எப்பனா ஸோ நம்மளோட கொடுத்திருக்கிற அரே பாலிண்ட்ரோம் அப்படின்னா நம்ம ட்ரூ ரிட்டர்ன் பண்ணணும், பாலிண்ட்ரோம் இல்லைன்னா ஃபால்ஸ்ங்கிறது ரிட்டர்ன் பண்ணணும். பாலிண்ட்ரோம்ங்கிறது ஒன்றும் இல்லை, கொடுத்துருக்கிறத அப்படியே ரிவர்ஸ் பண்ணாலும் அது கிவன் இதுக்கு ஈக்குவலா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏஎம்எம்ஏ மேடம், மேடம்ங்கிற ஸ்ட்ரிங் எடுத்துட்டோம்னா ஃபார் எக்ஸாம்பிள் பாலிண்ட்ரோம்னா என்னன்னு டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு மேடம் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா மேடம் மேடம் இப்போ இதை ரிவர்ஸ் பண்ணாலும் எனக்கு என்ன கிடைக்கும்? இதை ரிவர்ஸ் பண்ணாலும் எனக்கு எம், அடுத்தது ஏ, அடுத்தது டி, அடுத்தது திரும்ப ஏ, அடுத்தது திரும்ப எம். இப்போ ரிவர்ஸ் பண்ணாலும் எனக்கு என்ன இருக்கு? கிவன் ஸ்ட்ரிங்கோட ஈக்குவலா இருக்கு. ஸோ அப்போ மேடம் இஸ் அ பாலிண்ட்ரோம். அப்படி பார்க்கும்போது இந்த அரே பாலிண்ட்ரோமா இல்லையா நம்ம செக் பண்ணணும். பாலிண்ட்ரோம் ஆல்ரெடி நம்மளோட பேசிக் இதுலயே பார்த்திருப்போம். நம்பர் பாலிண்ட்ரோம்ல பார்த்திருக்கோம், பிகினர்ல கெட்டிங் ஸ்டார்டர்ல பார்த்திருக்கோம், ஸ்ட்ரிங்ல ஸ்ட்ரிங் பாலிண்ட்ரோம் பார்த்துட்டோம். சேம் தான், ஓகேவா? ஸோ பெருசா எந்த டிஃபரன்ஸும் கிடையாது. இப்போ இந்த கிவன் அரே பாலிண்ட்ரோமா இல்லையா? ஸோ கொடுத்திருக்கிற கிவன் அரே பாலிண்ட்ரோமா இல்லையா? 1 2 3 2 1 அப்படின்னு இருக்கு. ஸோ இதை எனக்கு ரிவர்ஸ் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? எனக்கு இதை ரிவர்ஸ் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? சேம் 1 2 3 2 1ங்கிறது எனக்கு கிடைக்கும். கரெக்டா? ஸோ ரிவர்ஸ் பண்ணாலும் எனக்கு 1 2 3 2 1 அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ அதனால என்னுடைய கிவன் ஆன்சர் என்ன? ட்ரூ. அதனால என்னுடைய ஆன்சர் ட்ரூ. இப்ப நான் இதை ரிவர்ஸ் பண்ணனா எனக்கு என்ன கிடைக்கும்? 1 2 3 4 5ன்னு இருக்கிறத நான் ரிவர்ஸ் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? இதை நான் ரிவர்ஸ் பண்ணா எனக்கு கிடைக்கிறது 5 4 3 2 1. கரெக்டா? 5 4 3 2 1. ஸோ 5 4 3 2 1. அப்போ எனக்கு இது ரிவர்ஸ் பண்ணும்போது எனக்கு கிடைக்கிறது 5 4 3 2 1. ஓகே, ஸோ இப்படி பண்ணும்போது இதுக்கு எனக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? ஃபால்ஸ். ஏன்னா ரெண்டும் ஈக்குவல் கிடையாது. ரெண்டு அரேவும் ஈக்குவலா இருந்தாதான் நான் வந்து ட்ரூ ரிட்டர்ன் பண்ணணும். ஓகே, இதுல இந்த 7 நான் ரிவர்ஸ் நான் ரிவர்ஸ் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? ஸோ எனக்கு 7 ரிவர்ஸ் பண்ணும்போது அதே 7 தான் கிடைக்கும். ஸோ அதனால இதோட ஆன்சர் ட்ரூ. ஓகே, ஸோ அதாவது இன்புட் என்ன அவுட்புட் என்னங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். சரி, இப்போ அப்ரோச் நம்பர் 1. ஸோ அப்ரோச் 1 எல்லாரும் எப்படி சால்வ் பண்ணுவாங்கன்னா அப்ரோச் 1. சரி, அப்ரோச் 1ல முதல்ல ஒரு கிவன் அரே இருக்கும். ஆஸ் யூஷுவல் ஒரு கிவன் அரே இருக்கும். ஸோ அவங்க அதை என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கிவன் அரேவை வந்து முதல்ல தே ட்ரை டு ரிவர்ஸ். ஓகே, தே ட்ரை டு ரிவர்ஸ். இது ஏ அப்படிங்கிற ஒரு அரேவா இருக்கும். நெக்ஸ்ட் அதே மாதிரி பின்னு இன்னொரு அரே எடுத்துட்டு வருவாங்க. இது அப்ரோச் நம்பர் 1. ஸோ இது பின்னு இன்னொரு அரே கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இது அரே ஏ. அவங்க என்ன பண்ணுவாங்க? அரே பி கிரியேட் பண்ணுவாங்க. அரே பி கிரியேட் பண்ணி ரிவர்ஸ்ல இருந்து அதோட அரேவை ரிவர்ஸ்ல இருந்து எடுத்துட்டு வருவாங்க. அதாவது இந்த 1ங்கிறது இங்க வந்திருக்கும். ஸோ லெட்ஸ் இந்த 1 இங்கேயும், இந்த 2 இங்கேயும், இந்த 3 இங்கேயும், இந்த 2 இங்கேயும் அப்படியே ரிவர்ஸ்ல இருந்து எடுத்துட்டு வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க. அப்ப இப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு கடைசி என்ன பண்ணுவாங்க? செக் பண்ணுவாங்க ரெண்டும் ஈக்குவலா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுவாங்க. அதாவது இதுவும் ஈக்குவலா ஈக்குவல், 2 ஈக்குவலா ஈக்குவல், 3 ஈக்குவலா ஈக்குவல், 2 ஈக்குவலா ஈக்குவல், 1 ஈக்குவலா ஈக்குவல். அப்ப ரெண்டு அரேவும் ஈக்குவல்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? ட்ரூ அப்படிங்கறத ரிட்டர்ன் பண்ணுவாங்க. சரி, ஓகே. இப்ப அதே மாதிரி இதுக்கு எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், 1 2 3 4 5 அப்படிங்கிற இந்த அரேவை நம்ம எடுத்தோம்னா ஸோ இதுக்கு என்ன பண்ணுவாங்க? இது கிவன் அரே. 1 2 3 4 5ங்கிறது கிவன் அரே. ஸோ இந்த கிவன் அரேல முதல்ல இது கிவன் அரே. ஸோ இந்த கிவன் அரேக்கு என்ன பண்ணுவாங்க? ஒரு டூப்ளிகேட் அரே கிரியேட் பண்ணுவாங்க இங்க. ஸோ டூப்ளிகேட் அரே கிரியேட் பண்ணி என்ன பண்ணுவாங்க? எலமெண்ட்ஸை ரிவர்ஸா ஸ்டோர் பண்ணுவாங்க. இது அப்ரோச் 1. ரிவர்ஸா நம்ம ஸ்டோர் பண்ணலாம். திஸ் இஸ் அப்ரோச் 1. ஸோ ரிவர்ஸா ஸ்டோர் பண்ணா என்னது? 5 4 3 2 1. அப்போ ஸ்டோர் பண்ணியாச்சு. அப்போ ஃபர்ஸ்ட் செக் பண்றோம், இந்த 1 5 ஈக்குவலான்னு பார்த்தா கிடையாது. திஸ் இஸ் நாட் ஈக்குவல். அப்போ இங்க எப்ப இந்த ஒரு அரேல நாட் ஈக்குவல் டு வருதோ அந்த செகண்டே நம்ம என்ன சொல்லிடலாம்? ஃபால்ஸ் அப்படிங்கறத நம்ம ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஸோ எப்ப ரெண்டு அரேவும் ஈக்குவலா இல்லைன்னா. சரி, இதுக்கு டைம் அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி என்ன ஆகும்? என்ன டைம் அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வரும் அப்படின்னா, ஸோ நமக்கு டைம் காம்ப்ளெக்சிட்டி 0ல இருந்து எல்லா அரேவும் ஆக்சஸ் பண்றோம். ஸோ இட்ஸ் லீனியர் டைம் காம்ப்ளெக்சிட்டி. டைம் காம்ப்ளெக்சிட்டி இஸ் ஈக்குவல் டு ஆர்டர் ஆஃப் n. ஓகே, ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி என்ன சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ we have taken one extra array. So that's why the space complexity also order of n. Okay.
ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி ஆர்டர் ஆஃப் n ஒரு நியூ அரேல ரிவர்ஸ் அரேவை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுனா நமக்கு கிடைச்சிடும். பட் இந்த கொஸ்டின்ல என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்கன்னு பார்க்கலாமா? ஸோ எக்ஸ்பெக்டட் டைம் அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி என்ன? ஸோ இங்க எக்ஸ்பெக்டட் டைம் அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி இஸ் எக்ஸ்பெக்டட் டைம் காம்ப்ளெக்சிட்டி ஆர்டர் ஆஃப் n. ஓகே, ஆர்டர் ஆஃப் nல சால்வ் பண்ணியாச்சு. ஆனா ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி இஸ் ஆர்டர் ஆஃப் 1. நம்ம ஆர்டர் ஆஃப் 1ல சால்வ் பண்ணல. ஆர்டர் ஆஃப் 1னா என்ன? நம்மளால எந்த எக்ஸ்ட்ரா அரேவும் எடுக்க முடியாது. அப்ப எந்த எக்ஸ்ட்ரா அரேவும் நம்மளால எடுக்க முடியாதுன்னா நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ அப்போ அப்சர்வேஷன், இங்கதான் நமக்கு ஒரு அப்சர்வேஷன் இருக்கு. சரி, ஓகே, அப்சர்வேஷன் என்னன்னு பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் அவர் அப்சர்வேஷன். ஓகே, ஸோ இப்போ என்னுடைய அப்சர்வேஷன்ல பார்க்கும்போது இங்க ஒரு வேல்யூஸ் இருக்கு. ஓகே, ஸோ இதுதான் என்னுடைய கிவன் அரேன்னு வச்சுக்கலாம். அரேல வந்து நான் வேல்யூஸ் கொடுக்குறேன். இப்போ வந்து 1 2 3 4 5 4 3 2 1. ஓகே, இப்போ இது வந்து ஒரு பாலிண்ட்ரோம் வேல்யூ. நான் என்ன கொடுக்குறேன்னா 1. ஸோ வேல்யூஸ் என்ன கொடுக்குறேன்னா 1 2 3 4 5 அகைன் 4 3 2 1. இது நமக்கு பாலிண்ட்ரோம்னு தெரியும், கரெக்டா? ஸோ ஒய் இது வந்து பாலிண்ட்ரோம், இதுல எந்த டவுட்டும் கிடையாது. சரி கைஸ், இப்போ இதை ரிவர்ஸ் பண்ணா பாலிண்ட்ரோம். பட் நம்ம ரிவர்ஸ் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம ஒரு 2 இண்டெக்ஸை பிளேஸ் பண்ணுவோம், கரெக்டா? நம்ம வந்து ஒரு 2 இண்டெக்ஸை பிளேஸ் பண்ணுவோம். ஸோ அந்த இண்டெக்ஸ் தான் இங்க ஐன்னு வச்சுக்கலாம், தென் ஜேன்னு வச்சுக்கலாம். அதாவது ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் லாஸ்ட் இண்டெக்ஸ்னு வச்சுப்போம். ஸோ இஃப் இட் இஸ் அ பாலிண்ட்ரோம், கரெக்டா? இஃப் இட் இஸ் அ பாலிண்ட்ரோம், பாலிண்ட்ரோமா இருந்தா ரிவர்ஸ் பண்ணாலும் சேம் அதே பொசிஷன்ல தான் வந்து நிற்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வேல்யூஸ் எடுத்துக்கோங்களேன். இப்போ 1 2 3 4 5 அப்படின்னு இருக்குன்னா இதை ரிவர்ஸ் பண்ணாலும் எனக்கு என்ன கிடைக்கும்? சரி, ஐயோ, இது பாலிண்ட்ரோம் கிடையாது. ரிவர்ஸ் பண்ணா 5 4 3 2 1ன்னு வந்துடும். ஸோ இப்ப இதை ரிவர்ஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் பொசிஷனும் லாஸ்ட் பொசிஷனும் ஈக்குவல் கிடையாது. அப்ப ஈக்குவல் இல்லைங்கும் போதே நான் என்ன சொல்லிடலாம்? திஸ் இஸ் நாட் அ பாலிண்ட்ரோம். ஆனா 1 2 1ங்கிறது பாலிண்ட்ரோம். அப்போ ஃபர்ஸ்ட் பொசிஷனும் லாஸ்ட் பொசிஷனும் ஈக்குவலா இருக்கு, இந்த பொசிஷனும் இந்த பொசிஷனும் ஈக்குவலா இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ 1 2 3 2 1 இது பாலிண்ட்ரோமா? பாலிண்ட்ரோம். ஃபர்ஸ்ட் பொசிஷன் லாஸ்ட் பொசிஷன் ஈக்குவலா இருக்கா? ஈக்குவலா இருக்கு. அடுத்தது ரிவர்ஸ் பண்ணும்போது ரிவர்ஸ் பண்ணாலும் நமக்கு என்ன கிடைக்கும்? இந்த 1 இந்த 1, அப்ப ஈக்குவலா தான் இருக்கு. அடுத்தது இந்த பொசிஷன் இந்த பொசிஷனை ரிவர்ஸ் பண்ணுவோமா? அப்ப ரிவர்ஸ் பண்ணாலும் என்னவா இருக்கு? ஈக்குவலா தான் இருக்கு. அடுத்தது இங்க ரிவர்ஸ் பண்ணுவோமா? ரிவர்ஸ் பண்ணா என்னவா இருக்கு? ஈக்குவலா தான் இருக்கு. அப்ப பாலிண்ட்ரோம்னா நம்ம ரிவர்ஸ் பண்ணும்போதே, வைல் அரேவை ரிவர்ஸ் பண்ணும்போதே அது பாலிண்ட்ரோமா இல்லைன்னு நம்மளால செக் பண்ணிட முடியும். ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸும் லாஸ்ட் இண்டெக்ஸும் சேமா தான் இருக்கும் பாலிண்ட்ரோமா இருந்தா. இப்போ இது நமக்கு தெரியும் 1 2 3 1 2, இது வந்து 1 2 1 சாரி 1 2 1 3 1 2 3. நெக்ஸ்ட் வந்து இருங்க, ஒரு நல்ல எக்ஸாம்பிள்ஸ் எழுதிக்கலாம். ஒரு 6 எலமெண்ட்ஸ் இருக்கிற மாதிரி 1 1 2 2 3 4. அதாவது இப்ப இதை பார்க்கும்போது இதை ரிவர்ஸ் பண்ணோம்னா நமக்கு பாலிண்ட்ரோம் கிடையாது. அப்ப பாலிண்ட்ரோம் கிடையாதுன்னு நம்ம என்ன பண்ணுவோம்? முதல்ல ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் இங்க இருக்கும், தென் லாஸ்ட் இண்டெக்ஸ் இங்க இருக்கும். ரெண்டையும் ரிவர்ஸ் பண்ணும்போது ஈக்குவல் தான். ஆமா, 1 1 ஈக்குவல். அதோட நான் நிறுத்திடலாமான்னு கேட்டா முடியாது. நான் என்ன பண்ணணும்? நெக்ஸ்ட் அடுத்த இண்டெக்ஸ்க்கு போய் செக் பண்ணணும். அடுத்த இண்டெக்ஸ் என்ன? 2 2. அப்ப இங்கேயும் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸும் லாஸ்ட் இண்டெக்ஸும் ஈக்குவல் தான். அப்ப ரிவர்ஸ் பண்ணி இது இங்க வந்துருச்சு 2, இதுவும் 2 ஈக்குவல் தான். ஓகே, அடுத்தது இங்க வருவேன் 3 4. அப்ப 3 4ங்கும் போது நான் என்ன பண்ணுவேன்? 4 இங்க வருது, 3 இங்க போகுது. அதாவது இந்த 2 இண்டெக்ஸ் ஈக்குவலே கிடையாது. அப்ப ஈக்குவலே இல்லைங்கிற சமயத்துல நான் என்ன பண்ணிடலாம்? ஃபால்ஸ்னு ரிட்டர்ன் பண்ணிடலாம். எப்ப 2 இண்டெக்ஸும் ஈக்குவலா இல்லையோ அப்பவே நான் வந்து ஃபால்ஸ்ங்கிறத ரிட்டர்ன் பண்ணிடலாம். சரி, ஓகே, இங்க அப்சர்வேஷன் வருவோம். நான் ரிவர்ஸ் பண்றதுக்கு என்ன பண்ணுவேன்? ஒரு 2 பாயிண்டர் பிளேஸ் பண்ணுவேன். அது 0th பொசிஷன்லயும் n-1th பொசிஷன்லயும். இது என்ன பொசிஷன்? 0 1 2 3 4 5 6 7 8. 0 1 2 3 4 5 6 7 8. ஓகே, இப்போ இந்த 2 இண்டெக்ஸும் ஈக்குவலான்னு பாருங்க. பாலிண்ட்ரோம்னா எது வரைக்கும் வரும்னு பாருங்க. இந்த 2 இண்டெக்ஸ் ஈக்குவலா? எஸ், ஈக்குவல். அப்ப ஈக்குவல்னா நான் என்ன பண்ணலாம்? ஓகே, இது ஈக்குவல், இது ஈக்குவல், இதுவும் ஈக்குவல். அப்ப நம்ம ஐயையும் ஜேவையும் என்ன பண்ணலாம்? நீங்க மூவ் பண்ணுங்க. ஐயையும் ஜேவையும் மூவ் பண்ணுங்க. ஐ வந்து ஒரு ஸ்டெப் செலக்ட் ஆகு. ஐ வந்து ஒரு ஸ்டெப் மூவ் ஆகுது, ஜே வந்து ஒரு ஸ்டெப் டிக்ரீஸ் ஆகுது. இப்போ இந்த 2 இண்டெக்ஸ் ஈக்குவலா இல்லையா? எஸ், ஈக்குவல். அப்ப ஈக்குவல்னா என்ன பண்ணலாம்? ஈக்குவல்னா ஓகே, இதுவும் ஈக்குவல், இதுவும் ஈக்குவல். அதோட விட்டுறலாமா? விட்டுறக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும்? நெக்ஸ்டும் போய் செக் பண்ணணும். அப்ப செக் பண்ணா என்னது? அப்ப செக் பண்ணா இங்க ஐ இங்க வரும், ஜே இங்க வரும், ஜே இங்க வந்துடும். செலக்ட் ஆகு, ஜே இங்க வந்துடும். இப்ப இந்த 2 இண்டெக்ஸ் ஈக்குவலா இல்லையா? எஸ், 2 இண்டெக்ஸும் ஈக்குவல்.
அப்ப ரெண்டு இண்டெக்ஸ் ஈக்குவல்னா என்ன பண்ணலாம், திரும்ப ஐய மூவ் பண்ணுங்க, ஜேவை டிக்ரீஸ் பண்ணுங்க, ஐய இன்க்ரிமெண்ட் பண்ணுங்க, ஜேவை டிக்ரீஸ் பண்ணுங்க. இப்ப இந்த ரெண்டு இண்டெக்ஸும் ஈக்குவலா இல்லையா, ரெண்டு இண்டெக்ஸும் ஈக்குவல் தான். அப்போ இந்த பாயிண்ட்ல ஐயும் ஜேவும் எங்க வரப்போகுது, ஒரே பாயிண்ட்டுக்கு வரப்போகுது, ஐயும் ஜேவும் ஒரே பாயிண்ட்டுக்கு வரப்போகுது. அப்போ இந்த கண்டிஷன்ல கண்டிப்பா ஐயும் ஜேவும் ஒரே பாயிண்ட் பண்ணா கண்டிப்பா அங்க இருக்கிற வேல்யூஸ் ஈக்குவலா தானே இருக்கும். ஐயும் ஒரே பாயிண்ட் தான் பண்ணுது, ஜேவும் ஒரே பாயிண்ட் தான் பண்ணுது. ரொம்ப சிம்பிள். ஓகேவா? ஸோ கான்செப்ட் வைஸ் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா ரொம்பவே சிம்பிள். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் வந்து என்ன எழுத போறேன், ஒரு இதே அரேவை எடுத்துக்க போறேன். இப்போ இதுக்கு வந்து ட்ரூ. இப்போ ஃபால்ஸ்னா எப்படி ரிட்டர்ன் பண்றது அப்படின்னா, இப்போ பாருங்க அரேவை செலக்ட் பண்ணியாச்சு. என்ன எல்லாமே வர மாட்டேங்குது. ஓகே, இப்போ இதே இதுக்கு எப்படி நம்ம போடலாம் அப்படின்னு நான் பாக்குறேன். இப்போ ரெண்டு இது வச்சுக்கிறேன், ஐ ஜேன்னு ரெண்டு வச்சுக்கிறேன். வேல்யூஸ் 1 2 3 4 5, இங்க 1 2 3, இங்கேயும் 1 2 3, இங்க வந்து 6 வச்சுக்கிறேன். ஸோ இங்க 6ன்னு வைக்கும்போது எனக்கு இது கண்டிப்பா பாலிண்ட்ரோம் கிடையாது. நீங்க வேணா ரிவர்ஸ் பண்ணி பாருங்களேன். ஸோ இதை ரிவர்ஸ் பண்ணா எனக்கு என்ன வேல்யூ கிடைக்கும், ரிவர்ஸ் பண்ணா 1 2 3 6 5 4 3 2 1ன்னு கிடைக்கும். ஆனா எனக்கு என்ன இருக்கு, 1 2 3 4 5 6 3 2 1ன்னு இருக்கு. அப்ப இது பாலிண்ட்ரோம் கிடையாது. அப்ப இதுக்கு நம்ம ட்ரூங்கிறத ஃபால்ஸ்ங்கிறத ரிட்டர்ன் பண்ணணும். எப்படி பண்ணலாம், அப்போ நான் ஒரு ரெண்டு பாயிண்டர் எடுத்துக்கிறேன் ரிவர்ஸ் பண்றதுக்கு ஏற்ற மாதிரியே, ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் லாஸ்ட் இண்டெக்ஸ்னு. ஸோ அதை நான் இங்கே பிளேஸ் பண்ணிக்கிறேன். ஐ, திஸ் இஸ் ஐ, திஸ் இஸ் ஜே, பிளேஸ் பண்ணியாச்சு. இப்போ நான் முதல்ல என்ன செக் பண்றேன், நான் வந்து என்னோட ஐயோட டியூட்டி என்ன, ஐயோட டியூட்டி எங்கிட்ட ஒன்னு இருக்கு, ஜே வேரியபிள் உங்ககிட்ட என்ன இருக்குன்னு நான் கேட்கறேன். எங்கிட்டயும் ஒண்ணுதான் இருக்கு. ஓகே, அப்ப நம்ம ரெண்டு பேர்கிட்டயும் ஒரே வேல்யூ தான் இருக்கு. அப்ப நம்ம இதை செக் பண்றதை விட்டுட்டு நமக்கு அடுத்த அட்ஜசன்ட் வேல்யூஸை செக் பண்ணுவோம். அப்ப நான் வந்து இங்க செக் பண்றேன், என்னுடைய ஐயான நான் வந்து எங்க செக் பண்றேன், அடுத்து ஒரு ஸ்டெப் மூவ் ஆகி இங்க செக் பண்றேன், அடுத்த வேல்யூக்கு வரேன். நீ என்ன பண்ற, உனக்கு அட்ஜசன்ட் பேக்வேர்டா வா. ஓகே, இப்ப ஐ சொல்லுது எங்கிட்ட வேல்யூ 2 இருக்கு, ஜே உங்ககிட்ட வேல்யூ என்ன இருக்கு, ஜே வேரியபிளானா உங்ககிட்ட என்ன வேல்யூஸ் நீ வச்சிருக்க அப்படின்னு கேட்டா, நான் இந்த இண்டெக்ஸ்ல நானும் 2 தான் வச்சிருக்கேன். ஐ சொல்லுது நானும் 2 தான் வச்சிருக்கேன், ஜே சொல்லுது நானும் 2 தான் வச்சிருக்கேன். அப்ப ரெண்டு பேரும் ஒரே வேல்யூ வச்சிருந்தா ஓகே, இதை செக் பண்றது வேஸ்ட், அடுத்த ஏதாவது வேல்யூஸ் இருக்கான்னு பார்த்து அங்க போய் செக் பண்ணுவோம். அப்ப ஐயும் ஜேவும் டிசைட் பண்ணி இன்கிரிமெண்ட் டிக்ரிமெண்ட் ஆகுது. இப்ப ஐ என்ன சொல்லுது, எங்கிட்ட 3 இருக்கு, உங்ககிட்ட என்ன இருக்குன்னு ஜேவை பார்த்து கேக்குது. ஜே என்ன சொல்லுது, எங்கிட்டே 3 தான் இருக்கு. ஓ, உங்ககிட்டே 3 தான் இருக்கா, அப்ப நம்ம இங்க செக் பண்றது வேஸ்ட், நம்ம ரெண்டு பேரும் ஒரு ஸ்டெப் ஃபார்வர்ட் பேக்வேர்டு மூவ் ஆகி செக் பண்ணுவோம். ஓகே, இப்ப ஐ சொல்லுது எங்கிட்ட 4 இருக்கு, வேல்யூஸ் என்ன இருக்கு, 4 இருக்கு, எங்கிட்ட 4 இருக்கு, ஜே உங்ககிட்ட என்ன இருக்குன்னு கேக்குது. உங்ககிட்ட 4 இருக்கா, எங்கிட்ட 6 தான்ப்பா இருக்கு. அப்ப நம்ம ரெண்டு பேர்கிட்ட இருக்கிற வேல்யூ ஈக்குவல் இல்ல. அப்ப எப்ப இவங்க ரெண்டு பேர்கிட்ட இருக்கிற வேல்யூஸ் ஈக்குவல் இல்லைன்னு தோணுதோ அந்த பாயிண்டே நம்ம ப்ரோக்ராம் என்ன பண்ணிடலாம், ஃபால்ஸ்னு சொல்லிடலாம், ரிட்டர்ன் பண்ணிடலாம் அடுத்த செகண்டே. ஓகே, அப்போ இதுதாங்க கான்செப்ட். சோ இந்த கான்செப்ட் இந்த ஸ்டோரி உங்களுக்கு புரிஞ்சிருந்திருக்கும் நான் நம்புறேன். இப்ப டைரக்டா கோடுக்கு போவோம். இப்ப நமக்கு ரெண்டு இண்டெக்ஸ் வேணும், ஒன்னு ஐ, அது இனிஷியலா 0ல பிளேஸ் பண்றோம், இன்டு ஜே, அதை வந்து லாஸ்ட் வேல்யூஸ்ல பிளேஸ் பண்றோம், array டாட் லென்த் -1. ஓகே, இப்ப என்ன பண்ண போறோம், நம்ம செக் பண்ணணும், while எது வரைக்கும் செக் பண்ணணும், ஐ லெஸ் தென் ஜே வரைக்கும் நம்ம செக் பண்ணணும். கரெக்டா, ஏன்னா நம்ம ஐ லெஸ் தென் ஜே அது வரைக்கும் செக் பண்ணணும். ஓகே, இப்ப நான் சொல்றேன், இஃப் என்னுடைய அரே ஆஃப் ஐ நாட் ஈக்குவல் டு அரே ஆஃப் ஜே, எப்ப ஐல இருக்கிற வேல்யூஸும் ஜேல இருக்கிற வேல்யூஸும் ஈக்குவலா இல்லையோ, அவங்க ரெண்டு பேர்கிட்ட இருக்கிற வேல்யூஸ் சேமா இல்லையோ, அப்ப நான் என்ன பண்ணிடலாம், ரிட்டர்ன் ஃபால்ஸ்னு இந்த செகண்டே ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஏன்னா என்னோட பர்பஸே வந்து கொஸ்டின் கொடுத்துருக்கிறாரே பாலிண்ட்ரோமா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறது தானே. ஸோ நான் எதுக்கு அகைன் அண்ட் அகைன் ப்ரோக்ராம் ரன் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ அதாவது என்னுடைய அரே சைஸ் ரொம்ப பெருசா இருக்கலாம். நெக்ஸ்ட் அப்சர்வேஷன், இஃப் சப்போஸ் என்னுடைய அரே சைஸ் ரொம்பவே பெருசா இருக்கலாம், நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பெருசா இருக்கலாம் என்னுடைய அரே சைஸ். அப்ப அந்த டைம்ல எப்ப என்னுடைய ஃபர்ஸ்ட் வேல்யூவும் லாஸ்ட் வேல்யூவும் ஈக்குவலா இல்லைன்னு தெரியுதோ அப்பவே அது பாலிண்ட்ரோம் கிடையாது. அப்ப நான் இங்க எல்லாம் செக் பண்ணணுமான்னு கேட்டா செக் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. கரெக்டா, அப்போ எப்ப ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸும் லாஸ்ட் இண்டெக்ஸும் ஈக்குவலா இல்லையோ அந்த பாயிண்டே நம்ம ப்ரோக்ராம முடிச்சிடலாம். இதுதான் நம்மளோட நெக்ஸ்ட் அப்சர்வேஷன். சரி, ஓகே ஓகே சரி, சப்போஸ் ரெண்டு வேல்யூஸும் ஈக்குவலா தான் இருக்குன்னா என்ன பண்ணணும், ஈக்குவலா தான் இருக்குன்னா நீங்க ஒண்ணுமே பண்ண தேவையில்லை, செக் பண்ணவே தேவையில்லை. இப்போ எல்ஸுக்கும் போட்டு நீங்க செக் பண்ணலாம், அரே ஆஃப் ஐயும் ஈக்குவல் டு அரே ஆஃப் ஜேவா இருந்தா என்ன பண்ணலாம், ஐ பிளஸ் பிளஸ் ஜே மைனஸ் மைனஸ் இப்படியும் பண்ணலாம். எதுக்கு, ஈக்குவலா இல்லைன்னா மட்டும் பண்ணிட்டு போகலாம், மற்ற எல்லா டைம்லயும் நம்ம ஐ ஜேவை இன்க்ரிமெண்ட் பண்ணா போதும்ல. ஸோ அப்போ சிம்பிளா ஐ பிளஸ் பிளஸ் ஜே மைனஸ் மைனஸ், அவ்வளவுதான். ஐயை இன்க்ரிமெண்ட் பண்றேன், ஜேவை டிக்ரிமெண்ட் பண்றேன். ஓகே, இப்போ இது எல்லாம் முடிஞ்சிருச்சு. வைல் லூப்பை நான் எழுதி முடிச்சிட்டேன். ஸோ வைல் லூப்புக்குள்ள என்ன கண்டிஷன் இருக்கு,
i less than j வரைக்கும் while loop ஃபுல்லா ரன் ஆகி முடிச்சிருச்சு. அதாவது எங்கேயுமே இந்த if கண்டிஷன் எக்ஸிக்யூட் ஆகல அப்படின்னா என்ன அர்த்தம்? எங்கேயுமே இந்த if கண்டிஷன் எக்ஸிக்யூட் ஆகல. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அரே வச்சுக்கோங்க. இந்த அரேல i less than j வரைக்கும் எனக்கு ரன் ஆயிடுச்சு. i less than j வரைக்கும் என்ன ஆயிடுச்சு? ரன் ஆயிடுச்சு. i நான் இங்க பிளேஸ் பண்றேன், இனிஷியலா இங்க பிளேஸ் பண்றேன், ஜேவை இங்க பிளேஸ் பண்றேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்? ஐ செக் பண்றேன், ரெண்டு ஈக்குவலா. நெக்ஸ்ட் ஐயும் ஜேவை என்ன பண்றேன்? மூவ் பண்றேன், இங்க மூவ் பண்றேன். இப்போ ஐ 0 இண்டெக்ஸ், ஜே இங்க, ஐ மூவ் ஆகி இங்க வருது, ஜே மூவ் ஆகி இங்க வருது. இப்போ இந்த ரெண்டு ஈக்குவலா, ஈக்குவல்ட்டு நான் திரும்ப ஐயை இங்க மூவ் பண்றேன், ஜேவை இங்க மூவ் பண்றேன். ரெண்டு ஈக்குவலா, ஈக்குவல் நான் என்ன பண்றேன்? ஐயை இங்க மூவ் பண்றேன், ஜேவை இங்க மூவ் பண்றேன். நெக்ஸ்ட் ரெண்டு ஈக்குவலா, நெக்ஸ்ட் ஸ்டெப்ல ஐ இங்க வருது, ஜே இங்க வருது, ரெண்டும் ஒரே பாயிண்ட் நோட் பண்ணுது. அப்ப இந்த இடத்துல ஐ லெஸ் தென் ஜேங்கிற கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுது. அப்ப ஃபால்ஸ் ஆகி வைல் லூப்பை விட்டு வெளியே வருது. கரெக்டா? அப்ப வைல் லூப்பை விட்டு வெளியே வருதுன்னா அப்ப அது என்னவா இருக்கும்? கண்டிப்பா அந்த அரே பாலிண்ட்ரோமா தான் இருக்கும். ஸோ ரிட்டர்ன் ட்ரூ. புரிஞ்சுதா? ஸோ புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஓகேவா? ஸோ ரன் பண்ணி பார்க்கலாம். நமக்கு என்ன அவுட்புட் கிடைக்கணும்? ட்ரூ ஃபால்ஸ் ட்ரூ. இங்க எக்ஸ்பெக்டட் என்ன இருக்கு? ட்ரூ ஃபால்ஸ் ட்ரூ. அவ்வளவுதாங்க. ஸோ கிவன் அரேக்கு கொடுத்த வேல்யூஸ் வந்துருச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்திருக்கும், அதே சமயத்துல பிடிச்சிருந்திருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ இது மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வரணும்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அதுவரை பாய் பாய், டேக் கேர்.